வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் திங்கட்கிழமை 11/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. ஏமகண்டமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 11:08 வரை நவமி திதியும் பின்பு தசமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 9:28 வரை சதய நட்சத்திரமும் பின்பு பூரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 9:28 வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் நிலவுகிறது. பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் தேவாரம் பாடிய மூவரிலே அப்பர் சுவாமிகள் என்று போற்றப்பட்டவர், அப்பரே என்று இறைவனாலே அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரச நாயனார் குருபூஜை நாள். இந்த அப்பர் சுவாமியினுடைய குருபூஜை சித்திரை மாதத்து சதய நட்சத்திரம். சித்திரை சதயம் அப்பர், சிறந்த வைகாசி மூலம் சம்பந்தர். இவ்வாறு இந்த சமய குறவர்கள் நால்வருக்குள்ளே மூவர் தேவாரம் பாடியவர்கள். அதிலே ஒருவர் அப்பர் சுவாமிகள். இவர் பல்வேறு அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார். அவர்கள் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்திற்கு சென்று அதன் பின்பு சைவ சமயத்துக்கு வந்து
அப்பொழுது சமணர்களாலே பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சுண்ணாம்பறையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் தேவாரம் பாடி மீண்டு வந்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று போற்றி பாடியிருப்பார். அதேபோல் கல்லோடு கட்டி கடலில் ஏற்ற பொழுதிலும் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே என்று இறைவன் நாமாவை பாடி மீண்டு வந்தவர். பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து பல்வேறு நோய்கள் தீராத நோய் வந்த பொழுதிலும் கூற்றாயினவாறு என்கின்ற தேவாரத்தை பாடினார். இறை அருளினாலே அனைத்தும் நீங்கப்பட்டு இறைவனுக்கு உளவார பணி செய்து அதன் மூலம் இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்றவர். இந்த நாவுக்கரசு நாயனாருடைய குருபூஜை நாளிலே பாடசாலைகளிலே, கல்லூரிகளிலே, ஆலயங்களிலே, சமய நிறுவனங்களிலே இந்த குருபூஜை நாளிலே இதனை கொண்டாடுவார்கள். எதிர்கால சந்ததிக்கு, இந்த மாணவ செல்வங்களுக்கு அவருடைய பெருமைகள், சிறப்புகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் பாடிய திருமுறைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் இவ்வாறு நாவுக்கரசு நாயனாருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து கூறுகின்ற வகையிலே இந்த குருபூஜை நடைபெறும். அந்த வகையிலே எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடம் சர்வதேச இந்து மத குருபீடத்தோடு இணைந்து நடத்துகின்ற திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் சுவாமிகளுடைய குருபூஜை இன்று மாலை சர்வதேச இந்து மத குருபீட கலாச்சார மண்டபத்திலே சிறப்பாக நடைபெறிருக்கின்றது. மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலே குருபூஜை வழிபாடுகள் நடைபெற்று இந்த குருபூஜையிலே கலந்து கொள்ளுகின்ற 100 மாணவர்களுக்கு பாடசாலை கற்கை உபகரணங்கள் வழங்கப்படுவதோடு கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் ராப்போசன விருந்து உபச்சாரமும் நடைபெற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடுகளும் அனைவரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 11/5/2026 மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நல்ல நாளாக அமைகின்றது. இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும். பொறுமை நிதானம் தேவை. மிதுனராசி மிருகத்திடம் 3, 4 திருபாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பும் அனுகூலமும் கொடுக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. உறவினர் மூலமாக நன்மைகள் அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு. தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளில் நல்ல சிறப்புகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும். தடைகள் இருக்கும். காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மை உண்டு. நன்மை உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.
தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல அனுகூலங்கள் உண்டு, தொழில் சிறப்பு உண்டு, மேன்மைகள் உண்டு, எடுக்கின்ற முயற்சிகள் சிறப்புகளை தரும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்க்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் அமையும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும், உறவினர் மூலமாக நன்மைகள் அமையும். நன்றி. இன்றைய சிந்தனை. இன்று எங்களுடைய சமய குரவர்களிலே மிக முக்கியமானவர்களான திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய குரு பூஜை இன்றைய தினமாகும். அதாவது சித்திரை மாத சதய நட்சத்திரத்திலே அவர் இறைவனோடு ஐக்கியமான நாளாக போற்றப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்வு நெறியிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தனது பதிகங்கள் மூலமாக, தேவார பதிகங்கள் மூலமாக மிக அழகாக கொடுத்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். இவரை அப்பர் என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் எமது சமயக்குறவர்கள், முதன்மையாக போற்றப்படுகின்ற சமயக்குறவர்களிலே மிகவும் வயது முறிந்தவராகவும் அனுபவமான அவருடைய தேவார பதிகங்கள் எல்லாம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு நிலைகளை மிக தெளிவாக கொடுக்கின்ற பதிகங்களாக அமைந்திருக்கின்றன. உறவு முறைகளை கூடி அவர் தேவார பதிகங்களை பாடியிருக்கின்றார். இந்த உறவு முறைகள் நாங்கள் எங்கள் லௌலீக வாழ்க்கையிலே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். அந்த லௌலீக வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை, இறைவன்தான் எங்களுக்கு மேன்மையான உங்களுடைய ஆன்மாவை சாந்திப்படுத்துகின்ற, நிலைப்படுத்துகின்ற, மேன்மைப்படுத்துகின்ற தரத்தை தரக்கூடிய சக்தி வாய்ந்தவர் என்பதை இந்த உலகுக்கு வழிகாட்டி அவருடைய பதிகங்கள் மிக அற்புதமானவை. நாங்கள் எல்லோருமே இறைவனிடம் பேரம் பேசித்தானே வழங்கி கொண்டிருக்கின்றோம். இறைவா எங்களுக்கு இறைத்தா அதற்குரிய பரிகாரமாக நான் அந்த திருப்பணியை செய்கின்றேன், உனக்கு வளவு தேங்காய் உடைக்கின்றேன், உனக்கு உழவு காவடி எடுக்கின்றேன், தீக்குளிக்கின்றேன் என்று நாங்கள் எல்லோரும் ஒரு இறைவனோடு ஒரு பேரம் பேசுகின்ற நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே நாங்கள் சரணடைகின்ற தன்மையை இறைவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த பற்றுக்கள் எதுவுமே இல்லாமல் இறைவனை சரணடைகின்ற தன்மையை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சரணடைகின்ற நிலை தான் எங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மையை தரும். இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் வந்துவிட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எல்லோருமே இந்த வாழ்கின்ற காலத்திலே எங்கள் எல்லோருக்குமே நன்மைகள் வேண்டும், எங்கள் எல்லோருக்குமே மேன்மைகள் வேண்டும் என்கின்ற அபாவிலே தான் அதிகமாக எங்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர இந்த ஆன்மாவை ஒரு நல்ல நிலைப்படுத்துகின்ற எண்ணத்திலே நாங்கள் யாரும் இல்லை. இந்த ஆன்மாவை நல்ல நிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற தத்துவத்தை மிக அழகாக இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர் அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசர். அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு மிக மிக அற்புதமான வார்த்தை பிரயோகங்கள், அனுபவம் மிக்க வார்த்தை பிரயோகங்கள். இறைவனோடு அவர் அடைகின்ற விதம், இறைவனோடு அவர் நெருங்குகின்ற விதம், இறைவனை அவர் எப்படியெல்லாம் போற்றி பாடினார், அவர் பாடிய அந்த பாடல்களுடைய தத்துவார்த்த சொல்லாடல்கள் எல்லாம் மிக அற்புதமானவை, இந்த வாழ்வியலுக்கு மிக தேவையானவை. எனவே அந்த நல்ல நாளிலே அவரை நாங்கள் சிந்திப்போம், அவருடைய குருபூஜையை மனதிலே கொள்வோம். நாமும் அவருடைய பாடல்களை பாடி இந்த ஆன்மாவை நல்ல ஈடேற்றத்துக்கு கொண்டு செல்கின்ற வழிகளை தேடுவோம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள்.
தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக வேண்டற்க வகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். இக்குறளினுடைய பொருளாக பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும். அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். வேண்டற்க வகியாம் ஆக்கம் விளைவியின் மாண்டற்கரிதாம் பயன். இக்குறளினுடைய பொருளாக பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும். அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.